கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. இருளோ புயலோ உனை என்ன செய்யும், என்னருளிருக்க எவை என்ன செய்யும். உன்னோடு என்னாலும் நான் இருக்க, நீ கலங்காதே என் நெஞ்சமே. மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புத்தர் மரணப்படுக்கையில் இருந்த நேரம் எல்லா சீடர்களும் அழுது கொண்டிருந்தார்கள். முக்கியமாக தலைமைச் சீடர் ஆனந்தர். இதுவரை எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நீங்கள் இப்போது எங்களை விட்டு போகப் போகிறீர்களே என்று புலம்பி அழுகிறார். புத்தர் கவலைப்படாதே, மிக விரைவில் நான் மீண்டும் பிறப்பேன் என்று பதில் சொன்னார். ஆச்சரியமடைந்த ஆனந்தர், எங்கு மீண்டும் பிறப்பீர்கள் என்று கேட்க, புத்தர், எங்கெல்லாம் அன்பும் சேவையும் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னாராம். அன்பு, நற்செயல், இந்த இரண்டும் எல்லா மதங்களிலும் இரு கண்களாக போற்றப்படுகின்றன. ஏதாவது ஒன்றை மட்டும் பற்றி பிடித்து கொண்டு மற்றதை விட்டுவிடுவது ஆபத்தானது. அன்பில்லாத நற்செயல் வெளிவேடமானது. நற்செயலில் வெளிப்படா அன்பு மேலோட்டமானது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லா மதங்களுமே மனிதர்களாகிய நமக்குள் இறைப்பிரசன்னம் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன. எனவே ஒரு மனிதனுக்கு செய்யப்படும் உதவியானது அம்மனிதனுக்கு மட்டும் செய்யப்படும் உதவி அல்ல, மாறாக அவரில் பிரசன்னமாக இருக்கும் கடவுளுக்கு செய்யப்படுகின்ற உதவி என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். குன்றக்குடி ஆன்மீக மரபின்படி ஒரு சந்நியாசி இறந்த வீட்டுக்கு செல்லக்கூடாது. எனவேதான் பொன்னம்பல அடிகளார் தன் தாய் தந்தை இறந்த போது கூட தன் வீட்டுக்கு செல்லவில்லை. இருப்பினும் இறந்தவர்கள் குவியல் குவியலாக கிடந்த கடற்கரைக்கு அவர் சென்றது ஏன் என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் கொடுத்த பதில், மனிதனுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு பணி செய்வது. எனவே இதில் மரபுகள் குறுக்கே வரவேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய எனது பசிக்கு உணவு தராமல் நான் இறந்த பிறகு சொர்க்கத்தில் சேர்க்கும் கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார் விவேகானந்தர். அதை இன்னும் ஆழமாக்குவதற்காகவே ஆண்டவர் இயேசுவினுடைய இன்றைய நற்செய்தி எமக்கு அழைப்பு விடுக்கிறது. உண்மையை புரிந்து கொண்டு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ இன்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். நானே வழியல்லவா, வாழ்வை தந்தே உனக்கல்லவா. நான்
தந்தேன் உனக்கல்லவா. உயிரே உறவே உனக்காக நான் இருக்க கலங்காதே என் நெஞ்சமே.